பூர்ணி சொல்றாங்க கதிர்கிட்ட, அம்மா உங்களை போவேணான்னு சொல்றாங்கண்ணே. எதுக்குமா பூர்ணி? அண்ணே, நீங்க புது மாப்பிள்ள, கல்யாணம் முடியும் வீட்டை விட்டு போறது நல்லதில்ல. அதனாலதான் அம்மா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கண்ணே. வாசுகி கதிர்கிட்ட சொல்லி பாக்குறாங்க. கதிர் கேக்குற மாதிரி தெரியல. அதனால வீட்டை பூட்டிடுறாங்க. தனத்தோட அப்பா கல்யாண ஃபங்க்ஷனுக்காண்டி மெஹந்தி போடுற பொண்ணை வீட்டுக்கு வர சொல்றாங்க. தனம் நான் மெஹந்தி போட்டுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. மெஹந்தி போடுற பொண்ணு தனத்தோட அப்பா கிட்ட சொல்றாங்க. தனத்தோட அப்பா சொல்றாங்க, தனம் மருதாணி போட்டுக்க மாட்டேன்னு சொன்னா செல்வி நீ போட்டுக்க வேண்டியதானே? அப்பா, கல்யாணம் அக்காவுக்கு, அக்காவே போட்டுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, நான் எப்படி போட்டுக்கிறது? தனத்தோட அப்பா சொல்றாங்க, எல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை பேசுங்க, எல்லாமே ஒன்னாலதான்னு தனத்தோட அம்மாவை அடிக்கிறாங்க. ருக்கு மூர்த்தியோட போட்டோவை பார்த்துக்கிட்டு தனத்தை பத்தி கவலைப்பட்டு சொல்றாங்க. ராதிகாவுக்கு மருதாணி போடுற பொண்ணு மருதாணி போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நிலா விளையாட்டுத்தனமா ராதிகா மேல விழுந்துடுறாங்க. ராதிகாவோட மருதாணி அழிஞ்சிருது. நிலாவை ராதிகா திட்டுறாங்க. நிலா அழுதுகிட்டே கதிர்கிட்ட வந்து சொல்றாங்க. இதை கேட்ட கதிர் ரொம்ப கோவப்படுறாரு. கதிரோட ஃப்ரெண்டு அமைதியா இருன்னு சொல்றாங்க. தனத்தை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் சரிம்மா, நம்ம வாழ்த்திட்டு வந்துருவோம், இப்படியே அழுதுகிட்டு இருக்காதம்மா, எங்களுக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. தனத்தோட தங்கச்சி ருக்குவுக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு வர சொல்றாங்க. ருக்கு எதுவும் பேசாம போனை கட் பண்ணிடுறாங்க. ருக்குவோட பொண்ணு சொல்றாங்க, அம்மா, கதிரண்ணனுக்கு நடக்க போற அதே கோயில்ல தான்மா தன அன்னைக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நாளை சந்திப்போம்.